இந்த மாதிரி ஒரு கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போதும் சாப்பிட்ற இட்லி தோசையை விட நல்லா அதிகமாக நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சுவையான இந்த கார சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேவையான சில பொருட்களை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கலருக்காக 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கலர் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல பழுத்த தக்காளியாக, அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதுனால கார சட்னி இனிப்பு சுவை வராது, நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கார சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகம் ஊற்றி செஞ்சோன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லா கடுகும் வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கணும், மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் நல்லா திக்காக செஞ்சோன்னா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த அளவு நல்லா சட்னி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எல்லா பொருட்களையும் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கிறோம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஏன்னா நாம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா திறந்தே வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கிற அளவு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சேர்த்துருக்க உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடியை வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே இருக்கட்டும். இதே மெத்தடில் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாம் எப்போதும் சாப்பிட்ற இட்லி தோசையை விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அந்தளவு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.